ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொள்ளு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கிறேன். இந்த கொள்ளு வந்து நல்லா கல்லெல்லாம் இல்லாமல் கல் தூசு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொள்ளு எடுத்த அதே கப்பில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. அதே போல் புளியையும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம பிச்சு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. நம்ம கூல் வாட்டர் ஊற்றினாலே போதும், புளி வந்து நல்லா ஊறிக்குங்க. ஏன்னா நம்ம பருப்பு ஊறுற வரைக்கும் டைம் இருக்குது, அதனால் வந்து புளி வந்து நல்லா ஊறிக்குங்க. பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை நம்ம வடித்து எடுத்து வச்சுட்டு, இந்த பருப்பு வந்து கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் சரி, அதே தண்ணியோட மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. காரத்துக்கு வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். நான் எடுத்த பருப்புக்கு இந்த காஞ்ச மிளகாய் சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பருப்பு எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்களவாக பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு பருபருன்னு அரைக்கணுங்க. இது போல் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதையும் நம்ம அரைச்சிட்டு வந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட நல்லா இஞ்சி நல்லா துவண்டு வரும், அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுருவோம். நம்ம பருப்புக்கு சேர்த்துருக்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம தொடர்ந்து வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், எல்லாமே ஒட்டி இது போல் சுருண்டு வரும், அந்தளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுறலாங்க. இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கை பெருக்கிற சூட்டில் உருண்டைகளை பிடிச்சிக்கலாங்க. நான் எடுத்த பருப்புகள் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வரும். கொள்ளு பருப்பு 50, துவரம் பருப்பு 50 வரும். இந்த அளவுக்கு எடுத்ததுக்கு எனக்கு வந்து 6 உருண்டைகள் வந்துச்சு. பாருங்கள், இது போல் நீங்கள் வணக்கி செய்யும்போது உருண்டைகள் வந்து உடையாமல் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த இட்லி பானையில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாங்க. அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டு எடுத்துட்டோம்னா இந்த உருண்டை வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க ஜம்முன்னு பருப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இனி நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாங்க. நம்ம சூட்டோடு வந்து இதை குழம்புல சேர்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெந்தயம் பெரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறத விட இது போல் இடித்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. 4-5 கருவேப்பிலையை 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ வந்து இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா உருண்டைக்கு முதலையே உப்பு சேர்த்துருக்குறோம்,
அதனால் வந்து இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காய் வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு திக்காய் வந்துருச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்ருப்போம். அதுபோல் இது வந்து கொள்ளு உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிட்ட விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த மசாலா வந்து இந்த உருண்டையில் பிடிக்கணும், அதளவுக்கு நம்ம நல்லா திருப்பி விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த உருண்டை வந்து இந்த குழம்புல வேகட்டும். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான கொள்ளு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம மல்லி இலை தூவி இதை இறக்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.